பொறுப்பு துறப்பு. வீடியோவில் படத்தில் காட்டப்பட்டுள்ள காட்சிகள் மற்றும் கருத்துக்களை விமர்சிப்பதற்காக மட்டுமே விரிவுபடுத்தி வீடியோ செய்யப்பட்டுள்ளது. யார் மனதையும் மற்றும் நம்பிக்கைகளை புண்படுத்துவதற்காக அல்ல. நன்றி. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் பயணப்பட்டு நான் வந்து சேர்ந்திருக்கேன், காலையில கிளம்பி மத்தியானத்துக்கு. அதுதான் இந்த மாநாட்டின் பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். போல இருக்கின்ற ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு யார முறைக்கிறா? நேத்து நேரண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேட்டியில சொன்னாங்க, என்னன்னா பெரிய பந்தலம் வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க. நேரண்ணன் சொன்ன பேட்டி பார்த்தீங்கன்னா நீங்க தெரியல. உள்ளுக்குள்ள 2.5 லட்சம் பேர் உட்கார முடியும், வெளியே இருந்து 2.5 லட்சம் பேர் கேட்க முடியும்னு. நேரண்ணன் கடைசி வரை சொல்லல. ஹைவேல ஒரு 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள கடந்துதான் நீங்க வரணுங்கிறது. அவ்வளவு தடுமாறி நான் வந்து சேர்ந்தீங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தலைப்பு. ஏன்னா இங்கே கலைஞரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற இந்த அவையில் நான் கூட நேரம் இருந்தேன். நான் கலைஞரோட நீ கூட நேரம் இருந்தீங்களான்னு டிஆர் பாலனுக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்படலாம். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட கலைஞரோடு அதிக நேரம் இருந்த அவருடைய பேனாவை பற்றி நான் பேச வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. மூளை கட்டப்பல முட்டாப்பல மக்கட்ட 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 ரே ஒன்னாடா போடா, அப்படி போடா. கிட்டத்தட்ட 14 வயதில் எழுத தொடங்கிய ஒருவர் 94 வயது வரையும் எழுதி தீர்ப்பது என்பது இருக்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொள்ளு. அவ்வளவு எழுதி தள்ளியிருக்குது. அதுவும் நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள், வரலாற்று நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள், 75 திரைப்படங்கள், இதற்கெல்லாம் மேலாக அவர் ரொம்ப இணக்கமாக மகிழ்ச்சியோடு இருந்தது எப்போ அப்படின்னா, அவர் வந்து தன் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய 4051 கடிதங்கள் எழுதியிருக்கார். அவர் அதுக்கு தான் அவர் பெரிதும் மகிழ்ந்திருப்பார். நான் பேச வேண்டாமா? என்ன பேசுறது? அடுக்கு மொழியில் எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். திருக்குறள், திருவாசகா, திருவன்பா, குட்டி கதைகள் ரெடி பண்ணி வச்சுக்கல. இப்போ அந்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட 54 தொகுப்பு, 54 தொகுதி. அந்த கலைஞர் உடன்பிறப்புக்கு எழுதிய புத்தகங்களை அடுக்கணும்னா கலைஞரை விட உயரமாகும் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் தொகுதி 40, 41 இதே திமுகவினுடைய முதல் மாநாடு 2017 இன்றைய முதல்வரும் அன்றைய இளைஞரணி செயலர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நெல்லையில் கூடிய கூட்டத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுகிறார். 25 கடிதம் எழுதுகிறார். அந்த 25 கடிதம் என்ன பேசுது அப்படின்னா, இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, இதுக்கு ஒரு முத்திரையும் இருக்குது. இந்த முத்திரையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இதுக்கு பேர் சுகமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கையை இப்படி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த கையை சிலிண்டர் மாதிரி வச்சுக்கணும். இதை இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இளைஞர்கள் எல்லாரும் இயற்கை வழியில் சுக கையடியை செஞ்சு சந்தோஷமா இருங்க. மொத்தமும் தன் கட்சிக்கு சொல்ற செய்தி, முக்கியமான செய்தி என்ன பண்ணா, இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்ங்கிறதா அதுல தலைப்பு. கோபால் தேவடியா பையா சைலண்டா. அப்ப இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்னா இருக்கிற சீனியர்லாம் போயிடுறதா அப்படின்னு கேள்வி இருக்கும்ல. அது கலைஞர் தனக்கே ஒரு உண்மையோடு சொல்லுகிறார். ஒரு தென்னை மரத்தை நட்டு வளர்க்குறோம். அந்த தென்னை மரம் 6 மாதம் வளருது. வளர்ந்தோன்னு அதுக்கு ஒரு மட்டை கீழே விழுந்துருது. தொடர்ச்சியாக மரம் வளர வளர அந்த மட்டை ஒரு காலத்தில் உலர்ந்து கீழே விழுந்துருது. அதுவெல்லாம் இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் போல அவர்கள் உலர்ந்து கீழே விழுந்து விடலாம். ஆனால் பின்னாடி அந்த தென்னை மரத்துக்கு ஏறுவதற்கு அந்த வடுவில் தான் நீ கால் வைத்து மேலே ஏறணும். அதனால முன்னோடிகள் இந்த இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இளைஞர்கள் அந்த வடுவில் கால் வைத்து மேலே ஏறுவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பார்க்கிறேன். போயிரு. அப்படி ஒரு பிரமாதமான எழுத்தாளராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய் கொள்ளறதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? இந்த இளைஞர்களுக்கு அந்த கடிதம் முழுமைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, எனக்கு பெரிய ஆச்சரியம். உலக வரலாற்றில் இருக்கும் அத்தனையும் அந்த 25 கடிதங்களுக்குள் அடக்கிறார். ரூசோ, மார்க்ஸ், அப்படி மாசேத்துங், அவ்வளவு பேரை பற்றியும் எழுதி முடிச்சுட்டு கடைசியான கடிதத்தில் அவர் சொல்றாரு, இந்த கடிதம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது, நெல்லையில் இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் நாளை முரசொலியில் என்ன எழுதியிருப்பார் நான் நினைச்சு பார்க்கிறேன். என்ன நினைச்சிருப்பாருன்னா, துப்புடா. யார் மூஞ்சிலமா? ஏய் துப்புடா, துப்பு 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 துப்புடா, என் மூஞ்சில துப்புடா. இப்போ எதுக்கு பிரகாஷ்ராஜ் மாறலாம்? இதை போல சேலத்தில் இப்படி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரு கூட்டம் நடத்துவது என்பது கலைஞருக்கு தன் தொண்டர்களை பார்ப்பதை விடவும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார். அந்த வேற இல்லடா, 2 பேரும்
இன்னொன்னு என்ன மகிழ்ச்சியை தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் தொண்டர்களில் முதலாமானவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா, எப்பொழுது ஆகப் போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேச்சு நடந்து கொண்ட பொழுது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம், அதனால இதில் தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். கரெக்டு தான். முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்கள் துணை முதல்வர் நினைச்சு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல. நான் என்னென்ன ரீல் விடணுமோ போட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய், அண்ணனாய், மகனாய், உடன் பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி காட்டுவதற்குள்ள மர்க்கா சொல்லு. பெண்ணுக்கும் தந்தையாய், அண்ணனாய், மகனாய், உடன் பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி காட்டுவதற்குள்ள தான் வேலைக்கு போனேன். அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போய்விட்டாங்க. அது வந்து இ கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோடனே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன். என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சோரி பிடிச்ச பயல் எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. அது பெண்களுக்கான இலவச பயணம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், மகளிர் உரிமை திட்டமா இருக்கலாம். இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பதுதான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். அண்ணா அவர்கள் சொல்லுவார், நான் நம்ம குறுகிய காலம் தான் நான் இருந்தேன், சில காரியங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா ஒன்று சொல்லுவார். என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, எப்பொழுதும் இந்தி வர முடியாது, ஆங்கிலமும் தமிழும் தான். 3வது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினது. இந்த 3இல் எவராவது எப்பொழுதாவது கை வைக்க நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் வரும் அல்லவா, அதுவரை இந்த நாட்டை அண்ணாதுரை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையவோ, புதுமை பெண் திட்டத்தையோ, அல்லது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தையோ என்றாவது யாராவது மாற்ற நினைத்தால் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த நாள் வரை இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறான் என்றுதான் பொருள். அப்படிதான் சொல்ல நினைப்பேன். ஒரு ஆளு புண்டா அவனுக்கு எடுப்புண்டையா நீ, ஃபர்ஸ்ட் அவனை வந்து ஊம்ப சொல்றா நீ, ஒரு ஆளு புண்டா அவனுக்கு எடுப்புண்டையா நீ, ஏண்டா. அதுக்கப்புறம் எவரும் மாறலாம். அப்ப அங்கிருந்து இன்றைக்கு இளைஞரணி ஏன் இவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றில்தான் முதியவர்களும் சீனியர்களும் ஜூனியரும் ரொம்ப சரியா கையாளுவது என்பது, ஒரு கட்சியில் இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மட்டுமே உள்ள தனிக்குணம் நான் நம்புறேன். இன்னைக்கு கொஞ்சம் மேலவா, இங்க இப்படி வா, கைக்கு ஏறுவா. மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலர் ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, இளைஞரணி மாநாட்டிற்கு எங்களை வளர்த்தெடுத்த இளைஞரணி மாநாடு இன்று ஒன்று கூறப்படுவார். அந்த வளர்த்தெடுத்தங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த ஒரு மாணவன் மீண்டும் தன் பள்ளிக்கு போகும்பொழுது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி வந்து அவர் மீண்டும் இளைஞரணி இன்னைக்கு மாநாட்டுக்கு வர்றேன்னு சொல்றதுல தோணுச்சு எனக்கு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீங்க அப்படி நினைச்சானே எழுதுனீங்க அப்படின்னு. சிரிச்சிட்டாரு. அப்படி இருவரும் சரிவங்காக பங்காற்றுவதற்குள்ள அந்த பங்காற்றுவதில் இன்று திரு உதயநிதி அவருடைய இடம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் யாருக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, யாருடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடியினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற இந்தியாவில் முதல் ஆளாக திரு உதயநிதி இருக்கிறார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ராமர் கோயிலுக்கு மோடி வரக்கூடாது, ஏன்னா அது சாமியார் உயர் பிறப்பில் பிறந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னா, அதை பிஜேபியில் இருக்க யாருமே எதிர்க்கல. உதயநிதி அவர்கள் தான் முதல்ல அது எப்படி சொல்லுவார், அவர் எங்களுக்கு பிரதமர்,
இந்த கோயிலுக்குள் எவரும் வரலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மோடிக்காக குரல் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கிறார்ல, அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு நினைக்கிறேன். நீ வேற கொள்கையா இருக்கலாம், வேற கட்சியா இருக்கலாம், ஆனா கோயிலுக்குள்ள எல்லாரும் போகணுங்கிறத எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதனால உனக்காக நான் பேசுவோம் இருக்குல்ல, இது அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏண்டா நாய் நக்கிறவனே நரி கடி சொல்லி மைக்கிலியா கூப்பிடுறேன், போய் வேலை பாருங்கடா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான். காரணம் அது எதிரி சொன்ன பாராட்டு. அதை விடவும் நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு செய்தி ஆகிறாரு. ஊர்ல எவனுக்கோ சாவுறது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. இந்த இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக நம்முடைய இளைஞரணி செயலாளரை முன்னிறுத்துவதில் மோடி அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்காரு, பிஜேபி ரொம்ப கவனமாக இருக்கு. இந்தியா பூராவுக்குமான ஒரு தலைவராக அறியப்பட்டவராக மாறி இருக்கிறார். இந்த மாநாடு என்பது இவ்வளவு சிறந்த, இவ்வளவு பிரம்மாண்ட, இவ்வளவு கூட்டத்தில் பேச வாய்ப்புள்ளதுக்கு நன்றி சொல்லணும். யாரையும் பேச விட மாட்டானே. மீண்டும் இதை போன்ற பல மாநாடுகளை நீங்க நடத்தணும். நடத்துற மாநாட்டில எல்லாம் அண்ணன் சபாபதி மோகன் போல நான் பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா மைக் கிடைக்கிறதே கஷ்டம். நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும். நான் உங்களுக்கு ஒரு மைக் வாங்கி தரேன், வீட்டுல சாயந்தரம் பேசிக்கலாம். கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். அப்போதும் இந்த தொண்டர்களை பார்ப்பதில் உங்களைப் போலவே நானும் மகிழ்ந்திருப்பேன். நாம் அடுத்து வரும் தேர்தலில் 40 தொகுதிகளையும் வென்று நம்முடைய மாநில உரிமைகளை மீட்பதற்கான வழியாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரைவில் வருகிறோம், விருந்து தருகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.